தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியன் இணைந்த கூட்டறிக்கை ஒன்றை நாங்கள் இன்று வெளியிட்டிருக்கிறோம். காலம் சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், இலட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் மற்றும் அன்றைய காலகட்டத்தில் முன்னணியில் இருந்த நடிகர் நடிகையரால் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த சங்கம் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம். அந்த சங்கத்தில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அமைதியாக நடைபெற்று தேர்தல் முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கட்டிப்பிடித்து அன்பினை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சிகள் தான் இதுவரை நாங்கள் கண்டிருக்கிறோம். சக சங்கங்களான தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் மற்றும் மக்கள் தொடர்பாளர்கள் யூனியன் ஆகியோருடன் இணக்கமாக நட்புறவு பாராட்டி வருவது நடிகர் சங்கம்தான். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தேர்தல் என்றவுடன் அனைவரின் பார்வையும் கவனமும் நடிகர் சங்கத்தின் மீது விழுந்துள்ளது. தேர்தலை தவிர்த்து சுமூகமாக முடிவெடுக்கவும், இரு அணி சார்பிலும் ஒருவர் மற்றொருவர் அறிக்கை போர்கள், பேட்டிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என இந்த கூட்டறிக்கை வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று பழைய பழமொழி உள்ளது. ஆனால் இன்று கூத்தாடி ரெண்டு பட்டதால் ஊருக்கு திண்டாட்டமாய்த்தான் இருக்கிறது. திரையில் தோன்றி மக்களை பரவசப்படுத்தும் நடிகர்கள், அவர்களை பின்பற்றும் ரசிகர்கள், பணம் முதலீடு செய்யும் தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் என அனைவரும் நடிகர் சங்க தேர்தலை கண்காணித்து வருகின்றனர். இரு அணிகளிலும் போட்டியிடும் அனைவருமே எங்களுக்கு நண்பர்கள் தான். நடைபெற இருக்கின்ற நடிகர் சங்க தேர்தலில் இரண்டு அணிகளுமே நிரந்தரமாக எதிரெதிராக மாறிவிடுவார்களோ என்ற கவலை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இரு அணியினரும் சாராத பொதுவான திரைக்கலைஞர்கள் இந்த கவலையை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே எல்லோருக்கும் நன்மை பயக்கும் விதமாக இந்த ஒற்றுமை ஏற்படுத்தும் முயற்சியை தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியன் ஆகிய சங்கங்கள் ஈடுபட்டுள்ளது. எனவே வரும் சனிக்கிழமை 10/10/2015 அன்று இரு அணியினரையும் அழைத்து பேசி ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட ஒரு கூட்டுக்குழு முயற்சிக்க ஏற்பாடு செய்து வருகிறோம். இதில் ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட்டால் திரையுலகுக்கு நன்மை.